கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த மத்திய வார தொழுகையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை மத்திய வார தொழுகையில் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த மத்திய வார தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் போதுமானவரும் நம்பப்படத்தக்கவருமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு மத்திய வார தொழுகையில் உலகம் முழுவதிலுமிருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிப்பதற்கு தந்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், ஏனெனில் அவற்றில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று எங்கள் ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலா உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் ஐயா. ஆண்டவர் தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, உணர்வுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை ஏவி எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 617வது பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடல். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரி துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் பேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கம்பரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் பேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளும் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் பேசுராஜன் பூமியில்
ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். 67வது சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 67. பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உமது இரட்சண்யமும் விளங்கும்படியாய் கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பாராக. தமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜனங்களை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் கம்பீரித்து மகிழ்வார்களாக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தந்தது. கடவுளாகி எங்கள் கடவுளே எங்களை ஆசீர்வதிப்பா. கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பா. பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமுறை பகுதி, நிருப பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். கொலோசியர் அதிகாரம் 3 வசனங்கள் 12 முதல் 17 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து
புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்பது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 11 வரை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தே அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இப்போது கர்த்தருடைய செய்தியை கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் இந்த அருமையான நாளிலே உண்டாவதாக. ஆமீன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திற்காகவும் ஆவியானவருடைய அருள் துணைக்காகவும் வேண்டி அனைவரும் ஜெபம் செய்வோமாக. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற எங்கள் சேனைகளின் கடவுளாய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் துணையாயிருந்து
அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்த கடவுளே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் இந்த இரவு பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆலயத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஆவியானவரே, நடைபெறுகிற இந்த மத்தியகால இந்த ஆராதனை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு வாரும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் சுவாமி. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே பிரசன்னமாகி வசனத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் எங்களுக்கு விளக்கிச் சொல்லும்படியாய் உம்முடைய பாதம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிப்பதோடு நின்று விடாமல் நீர் விரும்புகிறதை செய்வதற்கு ஏதுவான ஆவியின் பலத்தை, ஞான வரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தள வேண்டுமாய் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அருள் நிறைந்த கிருபை நம்மை அதிகமாக நிரப்புவதாக. இந்த அருமையான நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம், ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தை நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி வாக்கியத்திலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக 9 முதல் 11 வரையிலான வசனங்களை நாம் வாசிப்போம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக அல்ல. நீர் எனக்கு தந்தவர்களுக்காகவே வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை காத்துக்கொள்ளும் என்பது 11வது வசனத்தினுடைய பிந்திய பாகம். பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை காத்துக்கொள்ளும் என்பது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருள் நிறைந்த பிரசன்னம் நம் அனைவருடைய உள்ளத்தையும் அதிகமாக நிரப்புவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், மிக முக்கியமான ஜெபம், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தினுடைய முக்கிய அம்சமே ஒன்றாயிருங்கள், ஒன்றாயிருங்கள் என்பது. அன்புக்கினியவர்களே, ரெண்டுபடுத்தி பார்க்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ரெண்டுபடுத்தி பார்க்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியை கொண்டும், மதத்தை கொண்டும், நிறத்தை கொண்டும், பேசுகின்ற மொழியை கொண்டும், நாம் வாழுகிற குடும்ப சூழலை கொண்டும், எவையெல்லாம் இந்த உலகம் ரெண்டுபடுத்தி பார்க்க முடியுமோ அவையெல்லாம் இந்த உலகம் செய்து கொண்டே இருக்கிறது. யாரை கொண்டாவது இந்த உலகம் அதை செய்து கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இவைகளை நாம் பார்க்கலாம். கடவுள் அருமையாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து
நீங்கள் இனி இருவர் அல்ல ஒருவரே என்று சொல்லி அவர்களை அழகான தோட்டத்தில் வைத்து அவர்களை அழகுபடுத்தி பார்த்தார். அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சாத்தான் உள்ளே வந்தான். அவர்களை பார்த்தான், அவர்களுடைய சூழலை பார்த்தான். இவர்களை இரண்டுபடுத்துவது எப்படி? கடவுள் இவர்களை ஒன்றாக்கி வைத்திருக்கிறாரே, இவர்களை இரண்டுபடுத்துவது எப்படி? இவர்களை நமதாக்கிக் கொள்வது எப்படி என்று அவன் தன்னுடைய ஆலோசனையை அவன் நினைத்தான், திட்டமிட்டான். அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏவாளை பயன்படுத்தினான். அவனுடைய திட்டம் நிறைவேறியது. ஒன்றாய் இருந்தவர்கள் இரண்டாய் ஆனார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அங்கு இருந்து ஆரம்பித்ததான இந்த பிளவுகள் இன்னும் இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கணவனும் மனைவியும் அருமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் யாரை கொண்டாவது அந்த குடும்பத்தில் ஒரு நபரை கொண்டு அந்த குடும்பத்தை, அந்த கணவனையும் மனைவியும் இணைந்து வாழ விடாதபடி பிரித்து விடுவார்கள். ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க முடியாத நிலையில் இருந்தவர்களை வெறுக்க வைக்கின்ற சூழலை இந்த உலகம் ஏற்படுத்திவிடும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி வாழ்க்கையை இரண்டுபடுத்தி பார்க்கிறவர்களுக்கு பார்த்தீர்களானால் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அதுபோல ஒரு குடும்பத்தை, சேர்ந்திருக்கிற குடும்பத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று யாரை கொண்டாவது சாத்தான் கிரியை செய்வான். ஒன்றாக இருந்த குடும்பம் பிளவுபடும் பொழுது யாரை கொண்டு பிளவுபடுத்துவதற்கு சாத்தான் தூண்டினானோ அவர்களுக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அருமையான கிராம சூழலை எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்தில் எல்லாரும் எந்த காரியமானாலும் கூடி இணைந்து ஒன்று போல செய்வதற்கு பிரயாசப்படுவார்கள். அந்த கூடியிருந்து ஒன்றாயிருந்து செயல்படுவதற்கு திட்டமிட்டு காரியங்களை செய்யும் போது யாரை கொண்டாவது அந்த கூடி வருதலை சாத்தானானவன் தன்னுடைய செயலை செய்து விடுவான். அந்த ஊர் ரெண்டாகிவிடும். ஆகினால்தான் நம்முடைய முன்னோர்கள் பழமொழி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமான. அதுபோல ஒரு அனுபவத்தை தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம், கணவன் மனைவி வாழ்க்கை மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, ஊர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மிக முக்கியமாக காணப்படுகின்றதான ஒரு காரியம் திருச்சபை. ஆண்டவர் தம்முடைய தூய்மையான இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட திருச்சபையை இன்றைக்கு பிளவுபடுத்தி பார்ப்பதிலேதான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அடைகிறான் சாத்தானும் அவனை சார்ந்தவர்களும். அதிலே அவர்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி, எல்லையில்லாத ஆனந்தம். ஆம் அருமையானவளே, இப்படியாக இந்த உலக சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் முன்னறிந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளை நோக்கி பரிந்து விண்ணப்பிக்கிறார். தம்முடைய சீடர்களுக்காக, அருமையான சீடர்களுக்காக ஆண்டவர் பரிந்து விண்ணப்பிக்கிறார். ஒவ்வொருவருக்காக விண்ணப்பிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு தந்தவர்களில் யாரையும் நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் மாத்திரம் வழி விலகி போனானே தவிர அவர்களில் யாரையும் நான் இழந்து போகவில்லை. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்
என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளை நோக்கி அருமையாக மனதுருக பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனையிலே 3 தரப்பினருக்காக, சீடர்களுக்காக, முதலாவது தமக்காக, 2வது சீடர்களுக்காக, 3வது சீடர்களின் வாயிலாக கடவுளின் வார்த்தையை கேட்கிற அனைவருக்காக, இந்த உலகத்தார் அனைவருக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதில் முக்கியமான ஜெபம் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்காக. அதுதான் நம்முடைய அருமையான தியான பகுதி. பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை காத்து கொள்ளும். ஆம், சீடர்களுடைய பிந்திய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு நேராக கடந்து போகிறார். அவர்களுக்குள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறார்கள்? கடிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு என்ன வகையான ஆளுகை கிடைக்கும், என்ன வகையான பதவி கிடைக்கும், அந்த நோக்கத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர்களுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அதை அதிகமாக வாசிக்கிறோம். நீங்கள் எங்கும் போகாமல், லூக்கா நற்செய்தியாளன் கடைசி அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் 40 முதல் வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எங்கும் போகாமல் எருசலேமிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறார். அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கு இணங்க அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலே கூடி தரித்திருந்தார்கள் என்று. ஆம் அருமையானுளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் அதுதான். இவள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இவர்களை பிரிக்கக்கூடிய பிரிவினைகளின் சக்திகள் எத்தனை எத்தனை இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அது ஜாதியை கொண்டு வந்தாலும், மதத்தை கொண்டு வந்தாலும், இனத்தை கொண்டு வந்தாலும், நிறத்தை கொண்டு வந்தாலும், ஆம், இவள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபித்த வண்ணமாக இவள் எல்லாரும் ஒருமனப்பட்ட நிலையோடு இருக்கிறார்கள். ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஏகமனமாக அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அங்கே ஆவியானவர் இறங்கினார், பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நாம பார்க்கிற மிருகங்களின் கூட்டம், யானைகளின் கூட்டத்தை பாருங்க. யானை தனியாவே வராது. யானை தனியாவே வராது, கூட்டமாகத்தான் வரும். ஒரு யானைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால், அல்லது யானை குட்டிக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால், அத்தனை அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துவிடும். ஆம், யானைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. காட்டெருதுகளை கண்ணோக்கி பாருங்கள். அப்பப்போ தொலைக்காட்சியில, அனிமல் சேனல்ல, ஜியாகிரபிக்கல் சேனல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அந்த மிருகங்களுடைய கூட்டமைப்புகளை அவ்வளவு அழகா போட்டோ எடுத்து மிக அருமையா காட்டுவாங்க.
ஏதாவது ஒரு காட்டெருதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், வேறு ஏதாவது ஒரு மிருகத்தால் ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த மொத்த காட்டெருதுகள் எல்லாம் ஓடி வந்துவிடும். ஓடி வந்து சுத்தி வளைச்சு நின்று எந்த பிராணி அதை தாக்க வருகிறதோ அந்த பிராணியை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? சேர்ந்து அடிக்கும். மிருகங்கள் கூட என்ன செய்கிறது? ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அப்படி ஓடி வருகிறது. தன்னுடைய இனத்தை சார்ந்த, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த, தான் அங்கமைக்கிற அந்த அருமையான குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் என்ன செய்கிறது? அது வந்து உதவி செய்கிறது. நம்ம அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய காகங்கூட்டத்தை பாருங்க, என்ன செய்யும்? கொஞ்சம் இற வச்சாச்சுன்னு சொன்னா மற்ற காகங்களெல்லாம் என்ன செய்யும்? அது கூப்பிடும். ஒருவேளை சத்தம் போடுதுன்னு நாம நினைப்போம், ஆனா என்ன செய்யும்? அது மற்ற காகங்களை கூப்பிடும். சுத்தி வளைச்சு ஏகதேசம் 10-15 காகங்கள் ஒன்று சேர்ந்துவிடும் உணவை சாப்பிடுவதற்காக. ஆம், இவையெல்லாம் மிருகங்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் அவைகள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழுகின்றன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜெபத்துக்கு நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறுமொழி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காணப்படுகிற பிளவுகளும் பிரிவினைகளும் ஏராளம். குடும்பத்திலும் சரி, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஊருக்குள்ளும் சரி, திருச்சபைகளுக்குள்ளும் சரி, அவ்வளவு பெரிய பிளவுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்மை பிளவுபடுத்தி பார்ப்பதில் தான் இந்த உலகம் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. ஆனால் ஒருங்கிணைந்த உள்ளத்தோடு நாம் செய்யும்போது, மனமிட்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, கொலோசிய நிருபத்திலே அருமையான பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதுபோல ஆண்டவருக்குள்ளாக நாம் இணைந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகும். ஆதி திருச்சபையினுடைய வாழ்க்கையில அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கூடி வந்தார்கள், கூடி ஜெபித்தார்கள், ஆவியானவர் இறங்கினார், வல்லமையான ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அத்தனை பேரும் மீதும் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினதினால் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், வரங்களை பெற்றார்கள், அற்புத அதிசயங்களை கண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றார்கள். ஏராளமான நன்மைகளுக்கு அவர்கள் பாத்திரரானார்கள். ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களை, அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிறதான இந்த தேசத்தில் இந்த தேசத்தை எப்படியாவது ஒன்றாக்க வேண்டும், தேசத்தின் குடிகளை ஒன்றாக்க வேண்டும், தேசத்தினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் ஒன்றாக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் பல வார்த்தைகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரே நாடு என்ற நிலையிலே வருவோம், ஒரே தேசம் என்ற நிலையிலே வருவோம், ஒரே மதம் என்ற நிலையிலே வருவோம் என்று பலவாறு, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே ஜனம், ஒரே மக்கள், ஒரே என்று. ஆம், அருமையானவளே, அன்புக்குரியவளே, எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் இவள் எல்லாரும், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. நம்மிலே ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது, பலகீனங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே பாடுகளை சகித்த, வேதனைகளை சகித்த ஆண்டவருடைய பொற்கரத்திலே நம்மை அர்ப்பணித்து, நம்மை பிரித்து பார்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் நம்மை விட்டு மாறி ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒன்றிணைய, திருச்சபையாக ஒன்றிணைய, குடும்பங்களாக ஒன்றிணைய ஒரு நல்ல சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்த நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எல்லா விதத்திலும் நமக்கு துணை நின்று நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களின் நிலையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென்.
நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாக நம்முடைய கல்வாரி கீதங்களில 73வது பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் ஒன்றாயிருப்பது போல இவர்கள் அனைவரும் நம்மில் ஒன்றாயிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று எங்களுக்காய் மத்தீசம் செய்த இயேசு ஆண்டவர், நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவிலே கடவுளின் ஒரு குடும்பமாக ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒன்றையே செய்கின்றவர்களாக ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாய் விளங்க எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்கிறீர் சாமி. இந்த உலகம் பிரிந்திருக்கிறதே, பிளவுபட்டிருக்கிறதே, குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றன, சமூக அமைப்புகள் பிளவுபட்டு கிடக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உமது திருச்சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்ப நீரங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறீர் சாமி. அன்றைக்கு ஜனங்கள் ஒன்றாயிருந்த போது நமக்கு பேருண்டாக்குவோம் என்று சுயத்தினாலே ஆளப்பட்ட போது, தங்களுக்கு பேருண்டாக்க வானத்தை அளாவும் கோபுரத்தையும் நகரத்தையும் கட்டத் தொடங்கின போது தேவன் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கி பிளவுபடுத்தினர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல பல வேளைகளிலும் எங்களுடைய சுயம்,
நான் என்ற எண்ணம், எங்களுடைய பெயருக்காக புகழுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், எங்களுடைய சுய அங்கீகாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் பல வேளைகளிலும் கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து எங்களை பிரித்து எங்களை பிளவுபடுத்துகிறது. திருச்சபைகளிலே சுயம் ஆண்டு கொள்வதனால பிரிவினைகளும் பிணக்குகளும் உண்டாவதை நீர் பார்க்கிறீரையா? நாங்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துவை உயர்த்தி பிடித்து கிறிஸ்துவை எங்களுக்கு முன்னால வைக்கும் போதே ஒற்றுமை தானாக வரும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே திருவசனத்தின் மூலம் ஒற்றுமையை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி தந்தி சாமி. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஒற்றுமையாக கர்த்தரை ஆராதிக்கவும், ஆவியானவருடைய பலத்திலே உம்முடைய வசனத்தை அறிவிக்கவா, உம்முடைய ராஜ்யத்தை கட்டவா, பரப்பவா எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளின் சாயங்கால நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நிச்சயம் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தில் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து உமக்கு சாட்சி பகர கிருபித்தா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் பலவிதமான தேவைகளோடு பாரங்களோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். பலர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் மருத்துவமனையிலே சிகிச்சையாக இருக்கிறார்கள், பலர் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். வருகின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் சாமி. வறுமையினால, கடன் தொல்லையினால, வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நெருக்கங்களினால பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற மக்களை இந்த ராத்திரியில் என்னை சந்தியும் ஆசீர்வதியும். வேலைக்காக, படிப்புக்காக உலகத்தின் பல பகுதிகளில் சென்று தங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பாக பத்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கு கிருபை தாரும் சாமி. நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளை கண்ணோக்கி பார். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கு அரசு உதவி செய்யத்தக்கதாக தேவரி கிருபை தாரும். உலகத்தின் பல பகுதிகள் பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை கேள்விப்படுகிறான். நல்ல தகப்பன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள. வெள்ள அபாயங்களுக்குள்ளாகி இருக்கிற பகுதிகளில் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கட்டும். பாதிக்கப்படுகிற மக்களை கடவுள் தாமே பாதுகாத்து கொள்ளும் சாமி. கர்த்தாவே, உலக அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறா. நல்ல கடவுளே, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற கொரோனா பாதிப்புகள் விரைவிலே தீரவும், இந்த பாதிப்பிலிருந்து உலகம் மீளவும் கர்த்ததாமே கிருபை தார். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கல்லூரியிலே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்காக, கற்றுக் கொடுக்கிற பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறா. ஆண்டவர், இந்த கல்வியாண்டு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. கடவுள் தாமே படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்ற நேரத்திலே தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமையுமே எல்லாம் மக்கை செலுத்துகிறோம். இந்த இரவிலும் எங்களோடு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்லை, பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளலாம். வல்லமை என்று நீக்கும்டைகளே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என்னோடிரும்
வெளிச்சமாக்கி இருட்டாயிற்றே. மற்றொரு தாசை அற்று போயினும் நேர்மை சகாயரே என்னோடேரும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாவி கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மத்திப வார ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் யாவருக்கும் ஒரு முறை கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு முகநூல் வழியாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். புதன்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு மத்திய வார ஆராதனையிலும், ஞாயிற்றுக்கிழமை 7 மற்றும் 8:30 மணியில நடைபெறுகின்ற ஞாயிறு ஆராதனையிலும் எங்களோடு கூட முகநூலிலே இணைந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.